ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஆங்கில மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆங்கில மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடியே எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த அக்டோபர் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு 11வது ஆங்கில மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 11வது ஆங்கில மாதம் நவம்பர் மாதம். நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நவம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நவம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் கிரகங்கள் முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான பொது பலன்கள், உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதோடு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பரிகாரமும் சொல்கிறேன். ஸோ இந்த நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தையும் மறக்காமல் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும். சரி வாங்க, கடக ராசிக்காரங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளில் 6 முக்கிய கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கை மாறும். அதாவது ராஜ வாழ்க்கை வாழப்போகிற மாதிரி சூழ்நிலை மாறும். ஸோ கடக ராசிக்கு என்ன மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்படிங்கிற சூழ்நிலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் கிரக மாற்றங்கள் மூலிமா ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. இதன் காரணமாக பலன் பெறக்கூடிய ராசிக்காரங்க குறித்து இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நம்மளுடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டில் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகளை காண இருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீதிமானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். அத்தோடு சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ இருக்கு. இந்த மாற்றங்கள் தான் அனைத்து ராசிகளுக்கும் பலன்களை வழங்கும் என்று சொல்லப்படுது. குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்கள் அள்ளி வழங்க இருக்கிறது. நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில் உங்கள் ராசி இருக்காங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பொது பலனில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுறேன். நவம்பர் 2025 முதல்ல மாதத்தில் என்னென்ன முக்கிய கிரக பயிற்சிகள் நிகழ்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நவம்பர் 10ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையில் அடைகிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் நவம்பர் 26 சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த மாதிரி நிறைய முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது. வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாக இருப்பீங்க.
இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுப செலவுகள் நிறைய ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க சூழ்நிலை நேரும். ஸோ திட்டமிடுவதால் பின்னடைவு ஏற்படும். அதனால் திட்டமிடுவதை விட்டுருங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோருடைய நேசமானது கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக எல்லாமே நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறது ஈஸியாக உங்களுக்கு அமையும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. கிடைச்சதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உத்தியோக தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரும். மெயினாக உத்தியோக தொடர்பான பயணங்கள் எதையும் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். மெயினாக எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாம். தொகுதியில் அப்போ தான் மதிப்பு கூடும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழ் அடைவீங்க. சம்பள பாக்கி உங்கள் கைக்கு வரும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியமானது வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வுகள் உங்களுக்கு நீங்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பொதுவாக இப்படிலாம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பொது பலனை தெரிஞ்சுங்க. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பர்டிகுலராக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் உடற் சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படும். திருமண தொடர்பான முயற்சியில் சாதகமான நிலையானது இருக்கும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. ஆக்சுவலி கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க. கலைத்துறையில் யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழ் ஈஸியாக அடைவீங்க. சம்பள பாக்கி கைக்கு ஈஸியாக வரும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வுகள் நீங்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் பூசமில் பிறந்த கடக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் அலுவலக தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும். இல்லைனா பிள்ளைகள் நலனில் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இது பூஷமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்கு உங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகளில் பலன் கிடைக்கும். செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் சேர்வாங்க. அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலனை பெறுவீங்கிறத சொல்லிட்டேன். தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கணும். இதனால் எல்லா காரியங்களும் கைகூடும். எதிர்ப்புகள் நீங்கும். அதிர்ஷ்ட கிழமை நவம்பர் மாதம் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் நவம்பர் 10, 11. அதிர்ஷ்ட தினம் நவம்பர் 3, 4, 30. ஸோ உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதாங்க. ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பலனை பெறுவீங்கிறத சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.